ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு கைட்லீஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், அதாவது ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். நீங்க இந்நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ்ல சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய சைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க ஆர்ஆர்பி பிஓ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்ட்டு. ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரியான கட் ஆஃப் போட்டுட்டு இருப்பாங்க. எதை நம்புறது அப்படின்னு தெரியாம இருப்பீங்க. சில டெலகிராம் குரூப்ஸ்ல இவ்வளவுதான் கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள்ல வந்து நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கட் ஆஃப் அவங்க ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ், டவுட்ஸ் ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இதெல்லாம் கன்சாலிடேட்டரா யாரு உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்றதுமே நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல நான் ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபோட அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். எஸ் சார், வெங்கட் சார், நீங்க என்ன சொல்றீங்க? எப்படி எஸ் இருந்தது மேத்யூ. இந்த எக்ஸாம் எல்லாம்? கண்டிப்பா மேத்யூ. இந்த இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். ஏன்னா செக்ஷனல் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ஆர்பி பிஓல கொண்டு வந்திருக்காங்க, ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்ல. ஸோ நிறைய பேர் அதையே வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருப்பாங்க. புதுசா நிறைய பேர் எழுதுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, புதுசா எழுதினாலும் சரி, பழசா எழுதினாலும் சரி, அவங்களுக்கு இந்த லாஸ்ட் ஒரு 1 or 2 வீக் வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்ஷனல் டைம் அப்படிங்கிறதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்காக ஒரு சில மார்க்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. சேம் அதை கரெக்ட் வந்து நம்ம கரெக்ட். ரியல் டெஸ்ட்ல போயிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு சிலர் கொஞ்சம் பதட்டத்துல நல்ல ஒரு ஃப்ளோல போடுறவங்களே கூட கம்மியா போட்டேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். கொஸ்டின் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான். ஆர்ஆர்பி பிஓ ஸ்டாண்டர்டுக்கு கொஸ்டின் இருந்திருக்கு. நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கான் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிலர் ஈஸின்னு சொல்றாங்க. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து ப்ரீவியஸா நிறைய எக்ஸாம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆர்ஆர்பி வந்து ஒரு 2-3 இயர்ஸா ரெகுலரா கிளியர் பண்றவங்களா இருப்பாங்க. பிஓ எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்றவங்களா இருப்பாங்க. சோ நம்ம வந்து அந்த கேட்டகரி நம்ம எடுத்துக்க கூடாது. கண்டிப்பா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அவங்களுக்கு கிளியர் கட்டா வந்து நம்ம சொல்லணும். நிறைய வந்து எல்லா கேட்டகரிக்குமே வந்து நம்ம கன்வே பண்ற ஒரு வீடியோவா இருக்கணும் நம்ம கொடுக்கறது. கண்டிப்பா ஓகேவா? நம்ம கண்டிப்பா அதுக்காக சார். தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இப்போ அது கண்டிப்பா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கன்வே பண்ணி கண்டிப்பா அது கொண்டு போலாம். ஓகே, இப்போ கண்டிப்பா சார். நீங்க எனக்கு தெரியும் நீங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆமா. உங்களோட அனாலிசிஸ் வந்து போயிடலாம். ஓகேவா? ஓகே சார். அந்த அனாலிசிஸ் வந்து நீங்க சொல்லுங்க இப்போ. ஓகேவா? அவங்க கேட்கட்டும். ஓகே. அதுக்கப்புறம் என்னோட அனாலிசிஸ் சொல்லலாம். ஃபைனலா நம்ம கட் ஆஃப் என்ன இருக்குன்னு சொல்லிடலாம். ம். ஓகேவா? நீங்க இப்ப பேசுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் சார். இப்ப நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் அதாவது 2023ல 33 வேக்கன்சி இருந்தது பிஓல. இஃப் ஐ அம் நாட் ராங் 33 தான் நெனைக்கிறேன். ஸோ அதுல வந்து 33. பார்த்தீங்கன்னா, அத் ஆ அதுல வந்து க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போன வருஷம் நெறைய சேனல்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் நெறைய சைட்ஸ்மே போட்டிருந்தாங்க. நம்ம கைட்லி நாமளுமே போட்டிருந்தோம். அதுல என்ன ஓகே. சொல்லியிருந்தாங்கன்னா, வேக்கன்சி ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால வந்து என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனாலும் தெரியாது. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றது வந்து நம்ம குடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 55 ரேஞ்ச் அதுல பண்ணாங்க. இப்ப பண்ணாங்க. எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா 55ல இருக்கும். சப்போஸ் கண்டிப்பா. வந்து அந்த மாதிரி அ சொன்னாங்க. ஆ அதனால மெத்தட் நான் இப்போ ஒண்ணு சொல்றேன். அதனால என்ன ஆச்சுன்னா, நெறைய பேர் வந்து ஓகே நமக்கு கிளியர் ஆகாதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி அதான். மைண்ட் செட்ல இருந்தாங்க நெறைய பேர். அவங்க வந்து மெயின்ஸ் எக்ஸாமையே பிரிப்பேர் பண்ணாம இருந்துட்டு எனக்கு கிளியர் ஆயிடுச்சு சடனா அப்படின்னு ம், சொல்லிட்டு ம். அப்புறமா பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஷார்ட் டைம்ல என்னால பண்ண முடியல. சிஏ எல்லாம் கவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதான். ஃபீல் பண்ண நெறைய பேர்லாம் நான் பார்த்திருக்கேன். ஓகே, நீங்க அதான் சொல்லுங்க. சார். அதான் இப்ப அந்த 55 அரவுண்ட் அரவுண்ட் 55 அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆக்சுவல் கட் ஆஃப் வந்து 50.75 நெனைக்கிறேன். போன வருஷம் பிரிலிம்ஸ்க்கு. சோ அப்ப நெனைச்சத விட பாத்தீங்கன்னா கம்மியா வந்தது. சோ அப்ப எல்லாரும் என்ன பேசுனாங்கன்னா, "என்ன இவ்ளோ கம்மியா வந்திருக்கு? அப்ப நெறைய பேர மெயின்ஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்கானா?" அப்படின்ற மாரி ஒரு கேள்வி இருக்கு. எப்பயுமே ஆர்ஆர்பில வந்து இப்போ 1:10 தான் எடுப்பாங்களா? அப்படி கிடையாது. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தெரியும். பிகினர்ஸா இருக்காங்க, இன்டர்மீடியட்ஸா இப்ப புதுசா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. சோ 33 வேக்கன்சி அப்படின்னா, கண்டிப்பா மெயின்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாவே தான் எடுப்பாங்க. சோ போன வருஷம் இந்த நார்மலைசேஷன் அதெல்லாம் பண்ணி ஒரு 50.75 வந்தது. இதுவே 75. 2018ல பாத்தீங்கன்னா, ஒரு 200 சம்திங் வேக்கன்சி இருந்தது. கண்டிப்பா. அதுக்கு 2018ங்கிறது வந்து கொஞ்சம் ஆ ஆனா நம்ம அப்போ வந்து பேங்கிங் சிலபஸே கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனா, இப்போ வந்து ஆமா. 2020க்கு அப்புறம் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிடுச்சு. அ அதான் அதான். சோ அத நம்ம கம்பேர் பண்ணலாம். அது வேக்கன்சியோட மட்டும் கம்பேர் பண்ணலாம். மத்தபடி லெவலோட கம்பேர் பண்ண முடியாது. ஆமா. ஆனா கரெக்ட் நீங்க ஆனா வந்து அந்தந்த வருஷத்துக்கு காம்படிஷன் அப்படின்றது இருக்கும்ல. காம்படிஷன் கண்டிப்பா. அந்த 2018ல காம்படிஷன் ரொம்ப அதிகமா தான் இருந்தது. காம்படிஷன் அதான் அதிகமா சார். இருந்தது. ஆக்சுவலா அப்போ வந்து பாத்தீங்கன்னா, மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வந்து அதான் லாஸ்ட் இன்டர்வியூ அந்த அங்க நடக்கிறது. ஓ! இங்க நம்ம சவுத்ல எப்பயும் நடக்கும் இல்லையா? அந்த பிளேஸ்ல ஆமா. நடக்கிறது லாஸ்ட் இன்டர்வியூ அதுதான். ஒரு ஓ! இன்டர்வியூவே வந்து பாத்தீங்கன்னா 8 to 7 டேஸ் போச்சு. 7 to 8 டேஸ் வந்து போச்சு. இப்பலாம் வந்து நமக்கு ஒரு ஓகே. 4 டேஸ்லயே முடிச்சிடுறாங்க இன்டர்வியூ. ஓகே, ஓகே சார். சோ அதான் சார். இப்ப 2018, 19 இப்ப ஆல்மோஸ்ட் அது 2018ல மட்டும் பாத்தீங்கன்னா, ஒரு 43 சம்திங் கட் ஆஃப் வந்திருந்தது ஆர்ஆர்பிபிஓ. பட் ரொம்ப கம்மியான அதுக்கப்புறம் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா தான். ஆ கரெக்ட். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஆர்ஆர்பில தமிழ்நாட்டு கட் ஆஃப் வந்து அரவுண்ட் 50 ரேஞ்ச்ல தான் வந்திருந்தது. 54 15. அப்புறம் 50.5 இருந்தது. ஐ திங்க் எஸ். 2021ல 50.50 இருந்தது. ஆமா. 2022ல தான் நமக்கு வேக்கன்சி எதுவுமே இல்ல.
வேகன்சி இல்ல, 2000 வேகன்சி இல்ல. 2023ல 50.75. அப்போ ஆல்மோஸ்ட் 75 கடந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த 50 ரேஞ்ச்ல தான் இருந்திருக்கு கட் ஆஃப். சோ இருக்கு. இவங்க அந்த அந்த கட் ஆஃப் மேபி அந்த 50லயே கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. அதுக்கேத்த மாதிரி நார்மலைசேஷன் பண்றாங்களா என்னன்னு தெரியல. சோ அரௌண்ட் இந்த கரெக்ட். 50. ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும். 2021ல வந்து பாத்தீங்கன்னா 152 வேகன்சி இருந்தது. ஓ RRB POக்கு 152 வேகன்சிஸ், 50.50 கட் ஆஃப். ஓ ஓகே, அந்த ரேஞ்சில தான் இருந்தது அப்பயுமே. ஆனா அப்பவே நார்மலைசேஷன்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சு. சோ அதான் சார். நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். அதான். சோ அதான் இப்ப இந்த அந்த அரௌண்ட் அந்த 50லயே கொண்டு வந்து நிக்கிறாங்க அப்படின்னா IBPS மேபி ஒரு குவாலிட்டி நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை மட்டும் தான் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. சோ கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி கட் ஆஃப் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி மக்களை வந்து ஃபில்டர் பண்றாங்க. சோ ஃபில்டர் இப்ப பண்றாங்க. இப்ப கரண்ட் இப்ப இந்த வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி எல்லா எல்லா இயர்ஸ்லயும் இருக்கிற மாதிரியான டிஃபிகல்ட்டி லெவல் தான் இருக்குது. இந்த வருஷம் டிஃபிகல்ட் 110 வேகன்சி இருக்குது. சார் இப்ப 110 நீங்க வேகன்சி. சொல்லுங்க உங்களோட அனாலிசிஸ். எஸ் மேத்யூ, நம்ம லாஸ்ட் டே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? லாஸ்ட் டேவோட ஓவரால் அனலைசிஸ் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலயே வந்து நம்ம கேட்டகரி வைஸ் பிரிச்சிருந்தோம். இந்த ஆமா. பேட்ச் இந்த கேட்டகரி, இந்த பேட்ச் இந்த கேட்டகரி பிரிச்சிருந்தோம். நம்ம அந்த வயசே போலாம், அதை வச்சு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஓகேங்களா? அந்த அதான் வயசு சார். போனா அவங்களுக்குமே ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும். ஏன்னா அந்த பேட்ச் எழுதுனவங்களாம் பயந்துட்டு இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னடா நம்ம ஏன் நமக்கு இந்த பேட்ச் வந்தது, ஏன் நமக்கு இந்த பேட்ச் வந்து வராம அந்த பேட்ச் வந்துருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் அதான் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் அதான் வியூல இருந்தே போலாம். லாஸ்ட் டேவோட தேர்ட் பேட்ச் தாங்க ரொம்ப இருக்கிறதுலே. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த 7 பேட்ச்ல லாஸ்ட் டேவோட தேர்ட் பேட்ச் ரொம்ப கஷ்டம். அதாவது ரொம்ப கஷ்டம்னா ஓகே ஓகே அந்த கேட்டகரியில நம்ம வச்சிருக்கோம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கஷ்டமான பேட்ச் ஓகே அந்த கேட்டகரியில வச்சுக்கலாம். அதே ஓகே சார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதே தேர்ட் நடந்த செகண்ட் ஸ்லாட், தேர்டோட செகண்ட் ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு வச்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எகைன் அதேதான் லாஸ்ட் ஸ்லாட்டுக்கு நம்ம திரும்ப வந்து பாத்தீங்கன்னா தேர்டே தான் போக போறோம். டே 4க்கு வந்து நம்ம வரல எப்பவுமே. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட், லாஸ்ட் டேவோட ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்லாட், அதை வந்து அந்த கேட்டகரியில வச்சுக்கலாம், தேர்டா வச்சுக்கலாம். ஃபோர்த் ஓகே சார். கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்தது இல்லையா எக்ஸாம், அதுல வந்து ஆமா. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த செகண்டையும் ஃபர்ஸ்டையுமே ஈக்குவலா வச்சுக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நடந்த தேர்ட் ஸ்லாட்டையும் லாஸ்ட் டே நடந்த ஃபோர்த் ஸ்லாட் இருக்கு இல்லையா, அதுவும் அதுக்கு ஆமா. அடுத்த கேட்டகரியில் வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஓகே கொஸ்டின் சார். வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கு. ஆமா. இன்னைக்கு நடந்த ஸ்லாட்ல எப்படி சார் இன்னைக்கு நடந்த தேர்ட் ஸ்லாட்ல ஈஸின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நடந்த தேர்ட் ஸ்லாட்ல வந்து அப்ராக்சிமேஷன் மிஸ்ஸிங் நம்பர் இருந்திருக்கு. ஆனா குவாட்ராட்டிக் கேட்கல. ஆனா லாஸ்ட் டே வந்து குவாட்ராட்டிக் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு ப்ரீவியஸ் ஷிப்ஸ்லுமே குவாட்ராட்டிக் கேட்டிருக்காங்க. ஆனாலுமே கொஸ்டின் லெவல் வந்து ஈஸியா கேட்டிருக்கான். டிஐல வந்து அதான். பாத்தீங்கன்னா அந்த கால்குலேட்டிவா கிடையவே கிடையாது. லாஸ்ட் டேவோட ம். தேர்ட் ஷிப்லாம் 8 லைன்ஸ்லாம் இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுவுமே இங்க கிடையாது. சோ அதெல்லாம் நம்ம இல்லாம டிஐ வந்து ஒரு 4 கொஸ்டின் ஈஸியா 5ல 4 போட்டுடலாம். 6 கொஸ்டின் பை சார்ட்ல கேட்டிருந்தாங்க. அதுல 5 கொஸ்டின் ஈஸியா அடிச்சிடலாம் சார் அந்த மாதிரி இருந்தது. அரித்தமெட்டிக் செலக்ட் பண்ணி போட்டோம்னா ஈஸியா அடிச்சிடலாம் சார் இந்த மாதிரி சொன்னாங்க. அந்த அந்த வயசு வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். ம். இந்த பேட்ச்லாம் இந்த ரேஞ்ச் தான். ஓகேங்களா? இந்த ரேஞ்சில ஓகே வந்து சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மோஸ்டா நல்ல ப்ரிப்பேர் பண்றவங்க எந்த ஸ்டக்குமே ஆகாம கொஸ்டினை வந்து கரெக்டா செலக்ட் பண்ணி போட்டவங்க 60 போட்டிருக்காங்க. அரௌண்ட் 60 வந்திருக்காங்க. நியர்பை 60 வந்திருக்காங்க. அதான் சார். ஓகேவா? அந்த மாதிரி கொஸ்டின் செலெக்ஷன்ல கொஞ்சம் கொஸ்டின் செலெக்ஷன்ல மிஸ்டேக் பண்ணவங்க எல்லாருமே மோஸ்டா எல்லாருமே நான் எல்லா கேட்டகரியுமே சொல்றேன். கொஸ்டின் செலெக்ஷனை மிஸ்டேக் பண்ணவங்க 45 பிளஸ்க்கே வந்துடலாம். நம்ம ஏன் 55 போட்டிருக்கான் 50 போட்டிருக்கான்னு சொல்ல வேணாம். அந்த 45 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் செலெக்ஷன்ல மிஸ்டேக் பண்ணவங்க தான். கொஸ்டின் கரெக்ட். செலெக்ஷன்ல மிஸ்டேக் பண்ணவங்க, ஏதோ ஒரு பசில்ஸ்ல விட்டவங்க, ரீசனிங்ல வந்து ம். நம்ம ஏன் ஸ்டக் ஆகுறோம் அப்படின்னா பசில்ஸ்ல ஏதோ மிஸ்டேக் பண்ணிருப்போம். அதேதான். இல்லையா பிளட் ரிலேஷன்ல, அந்த பிளட் ரிலேஷன்ல ஏன் அவ்வளவுதான் வந்துருச்சு, திரும்ப திரும்ப போட்டு பார்க்கலாம். நம்மளோட மென்டாலிட்டியை அவன் கொண்டு போறதுக்கு தான் அந்த அதுலயே போகணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான். நான் நிறைய பேர் கேள்விப்பட்டேன் அந்த பசில்ஸை சால்வ் பண்ணும்போது செகண்ட் டு த ரைட் ஹேண்ட்ருக்கு பதிலா எக்ஸ்ட்ரீம் ஹேண்ட் படிச்சுட்டேன், கரெக்ட். எண்ட்லயே படிச்சுட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிக்க வைக்கிறதுக்காக தான் ரீசனிங்ல ட்விஸ்ட் வச்சுட்டு அங்கேயே குறைச்சிடறான். அங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டு குவான்ஸுக்கு போறோம். இங்க செக்ஷன் டைமர் வச்சுட்டான். ஐயோ 25 மினிட்ஸ்ல அவ்வளவுதான் போட்டோம், 20 மினிட்ஸ்ல எவ்வளவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதட்டத்துல நிறைய பேர் விட்ட மிஸ்டேக் தான். இதுல வந்து நிறைய பேரை எடுக்க போறான். சோ வந்து நம்ம ஆமா. கட் ஆஃப் வந்து அந்த டாமினேட்டா இருக்காங்க இல்லையா, அந்த 55 போட்டேன் 60 போட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காக மட்டும் நம்ம கட் ஆஃப் சொல்ல போறது இல்லை. ஓவராலா ஆமா. எவ்வளவு கட் ஆஃப் வருது, நம்ம எல்லாமே ஓவரால் எல்லா கேட்டகரியுமே உள்ள அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க, இது எல்லாமே நம்ம பார்த்து தான் சொல்லணும். தமிழ்நாட்டுல நிறைய பிரான்ச்சஸ்ல நிறைய இடத்துல எக்ஸாம் நடந்திருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்பீர் ஆயிருக்காங்க. சோ கட் ஆஃப் வந்து 110 வேகன்சி இந்த இயர் இருக்கிறதுனால நம்ம பேசுன மாதிரி தான் மேத்யூ, அந்த கட் ஆஃப் அதான் தான் சார். இருக்க போகுது.
சார் அந்த கட் அந்த ஆஃப் கட் ஆஃப் என்னன்னு சொல்லிடுறீங்களா? சொல்லிருங்க, அந்த கட் ஆஃப் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 49 +or -3. ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஆக்சுவலா இது வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த 49 அப்படின்றது வந்தோம். பட் பர்சனலா எனக்கு என்ன தோணுது, அந்த 49 தான் இருக்கும். 49 49.25 49.75 இந்த மாதிரி கண்டிப்பா மேத்யூ. இருக்கலாம். அரௌண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நானுமே எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா நாங்க அதை இதுல எக்ஸ்பெக்ட் நல்லா பண்றோம். ஆனா ஒரு சேஃபா எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக தான் நாங்க +or-3 சொல்றோம். அதையுமே நாங்க சொல்லிடுறோம். அதான் சார். மேபி நாங்க எதிர்பார்க்கறது அதுதான். சோ அந்த 2 பேட்ச் ரொம்ப கஷ்டமா இருந்த பேட்ச் எல்லாமே ஒரு 40+ போட்டிருந்தீங்கன்னாவே, அக்யூரசியா போட்டிருந்தீங்கன்னா என்னென்ன மிராக்கிள் நடக்கலாம். 6 மார்க் வரைக்கும் அந்த நார்மலைசேஷன்ல நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 6 மார்க் அதான் வரைக்கும் சார். இன்க்ரீஸ் ம், ம், ம். அதான் யாராலுமே பாத்தீங்கன்னா கட் ஆஃப் எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. கண்டிப்பா சொல்ல பிரெடிக்ட் தான் முடியாது. பண்ண முடியும். நாம வந்து நெறைய அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு பாயிண்ட்க்கு வந்திருக்கோம். நெறைய பாயிண்ட்க்கு இடத்துல வரும். பாத்தீங்கன்னா 53க்கு மேல போகாது. அது 58க்கு மேல போகாது அப்படின்ட்டு கட் ஆஃப் ரேஞ்சே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சொல்றாங்க. பட் நாம சொல்றாங்க. அந்த அளவுக்குலாம் போக கிடையாது. கண்டிப்பா. ஒரு 50 அந்த 50க்கு கீழ தான். நார்மலைசேஷன் நெறைய இருக்க போகுது. எப்படி நடக்க போகுது, கண்டிப்பா. அக்யூரேட்டா போட்டவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது நமக்கு எக்ஸாம்க்கு அப்புறம் தான் தெரியும். தெரியும். நார்மலைசேஷன் அப்படின்றது தான் இது டிசைட் பண்ண போகுது. ஸோ கண்டிப்பா, கண்டிப்பா. 49 +or-3. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுல தான் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே நிறைய பேர் அதுதான். அந்த 55+60 போட்டவங்கலாம் கட் ஆஃப் அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து மைண்ட் ம். வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதான் அதான். ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த மாதிரி இருக்காங்க. சோ ம். ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த தாட்ல விடுங்க. கண்டிப்பா ப்ரீவியஸ் இயரா ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு தெரியும். கட் ஆஃப் அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க. மெயின்ஸுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாம விட்டுறாதீங்க. கடைசி டைம்ல கட் ஆஃப் ரொம்ப கம்மியா வந்துட்டு கிளியர் பண்ணிட்டேன்ட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும் போது மெயின்ஸுக்கு நம்ம வந்து படிக்காம மட்டுமே அப்படின்னு சொல்றது பெரிய தப்பா போயிடும். ஓகேங்களா? இது வந்து இன்டர்வியூ அதான் சார். போஸ்டிங் பயங்கரமா செட்டில் ஆகலாம். ஆர்ஆர்பி பிஓ கிளியர் பண்றதுன்றது. ஓகேங்களா? பாத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே மேத்யூ. அப்புறம் முடிச்சுக்கலாமா? என்ன சொல்லலாம்? எஸ் சார் முடிச்சிடலாம். ஸோ எஸ் கைஸ் இதுதான் கட் ஆஃப். ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ கண்டிப்பா, நம்ம அதை ஃபர்தரா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்கமிங்ல கண்டிப்பா. ஆர்ஆர்பி கிளர்க் இருக்குது. அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா. ஆர்ஆர்பி கிளர்க்கு நிறைய டெஸ்ட் போடுங்க. ஃபீட்பேக்ஸ் நிறைய போடுங்க. ஓகேங்களா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி சிஏ இனிமேல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். நம்மளோட மேத்யூ சார் வந்து கண்டென்ட் வேற லெவல்ல கொடுத்துட்டு இருக்காரு. எங்கடா இந்த மனுஷன் எவ்வளவு நாளா அப்படின்னு தான் நாங்க பார்த்துட்டு சரி இருக்கோம். சார். நாம படிக்கும் போதெல்லாம் இல்லாம போயிட்டேன் இந்த மாதிரி ஒரு ஆள் அப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா சிஏ ஃபாலோ பண்ணுங்க. சிஏ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பண்ணும், ப்ளே பண்ணும். ஓகே மேத்யூ முடிச்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட். எஸ் சார். எஸ் கைஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.